ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ என்னையா அதுங்களும் வந்துட்டு புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட மிகப்பெரிய ரகசியத்தை பிரியங்கா சொல்லியிருக்காங்க. பிரியங்கா பற்றி உங்களுக்கு தெரியாது, பிரியங்கா பற்றி எல்லாருக்குமே தெரியும். என்னங்க தெரியாதுன்றீங்கன்னா, விஜய் டிவியில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தெரியும். சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் பார்வதி கிட்டேயும் ஆக்சுவலாக 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நம்மளுடைய மஞ்சரி, இன்னொருத்தங்க நம்மளுடைய விஜய் பார்வதி, நம்ம பிரியங்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, வியானா தான் வந்துட்டு டைட்டில் வின்னராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிமா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கரெக்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அதை வந்து வெளியே வந்து தப்பாகவும் போல சூப்பராகவும் போயிட்டுருக்கு. டக்குன்னு பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க. நம்ம எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம், என்னென்னா செஞ்சால் கரெக்டாக இருக்குன்றதை தெளிவாக பண்ணுறாங்க. எதுலேயுமே இது வரைக்கும் மாட்டவும் கிடையாது அப்படின்றாங்க. அதே மாதிரி மஞ்சரியும் சொல்கிறாங்க, இப்போதைக்கு யார் நல்லா க்ரூம் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஸோ வியானா வந்து ஒரு சூப்பராக போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியானா மேலே பெருசாக வந்துட்டு நெகட்டிவாக ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே இல்லை. பரிதாபம் வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கிளாப்ஸ் பயங்கரமாக ஒரு தரமான ஒரு சம்பவம்னா விஜய் பார்வதி கமருதீனை விட வியானாக்கு தான் அதிகப்படியாக வந்திருக்கு. அன்புகாங்கை விட அன்புகாங்கு என்ன இது வரைக்கும் கிளாப் வந்திருக்குது, அடி தானே விழுந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஸோ வியானா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு தனியாக க்ரியேட் பண்ணி சூப்பராக போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேன் பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு ஹீரோயின் கேட்டகரியில் ஒரு போயிட்டுருக்கு. அவங்களுடைய அந்த கொஞ்சம் பேசுகிற விஷயங்களுக்கு ஒரு தனியாக ஒன்று போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு பாயிண்ட் அடித்து நொறுக்கிறது. அதேமாதிரி ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வச்சா பயப்படாமல் தெளிவாக வந்து யார் அட்டாக் பண்ணால் பயங்கரமாக இருக்குமோ அப்படி நேரடியாக டமால் அடிக்கிறது, சுற்றி வளைச்சி பேசுறது கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருக்கு இவங்க தான் டைட்டில் வின்னராக வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி. பயங்கரம் தான். என்னைய கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தா விஜய் பார்வதி சட்டப்பட்ட போயிட்டு இருந்தாலும் கமருதீன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் 2 பேருக்கும் நிறைய நெகட்டிவ் வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேசப்படுற ஆள், ஆனால் நெகட்டிவ் இல்லாத ஒரு ஆளுனா கண்டிப்பாக வந்து வியானா தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வியானாக்கு இந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.